ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திருப்பூர் போனப்போ ஒரு ஹோட்டல் வந்திருந்தேன். ஸோ இது வந்து நான் இன்னொரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருக்கேன். ஸோ அந்த ஹோட்டலோட பேர் ஆசிஃபே அண்ட் பிரதர்ஸ் பிரியாணி சென்டர். உண்மையிலே வெளியே எப்படி பார்க்க குகை மாதிரி இருந்துச்சோ உள்ளேயும் அதே மாதிரி பயங்கரமாக செட்டப் பண்ணியிருந்தாங்க. யானைலாம் செதுக்கி கொரில்லாலாம் வச்சு மரம்லாம் அந்த ஆரஞ்சு இதுன்னு இலை வச்சுருந்தாங்க. மரத்தெல்லாம் செட் பண்ணி அதில் இலைலாம் வச்சு குகை மாதிரியே அப்படியே அந்த லைட் லேம்ப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேலி மாதிரி அந்த குளம் மாதிரிலாம் இருந்துச்சு. குளத்துல இருந்து வேலி தண்ணிலாம் வந்து அந்த குளத்துல விழுவும்ல, அது மாதிரி செட்டப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மரத்தில் வந்து ஒரு டைகர் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி யானைலாம் செதுக்கி நிறையா சோஃபாலாம் போட்டிருந்தாங்க. உண்மையிலே இந்த ஹோட்டல் வந்து எப்படி ஹோட்டல் பார்க்க அழகாக இருக்கும், சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ லைட்லாம் அந்த மரத்தில் வந்து அந்த லைட் செட் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு வேலி செட்டப். அப்புறம் வந்து இங்கே என்ன ஒரே ஒரு குறைனா, இங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில்ஸ்க்கு மட்டும் காஸ்ட்டு கேட்குறாங்க. ஸோ யானைலாம் ரொம்பவே அழகாக செதுக்கி இருந்தாங்க. அதுவும் இந்த கொரில்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே டோன்ட் டச் மீ போட்டிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் ஆரஞ்சு க்ரீனாக அதே ஒரு காடு செட்டப்பில் வெளியே இருந்த குகை மாதிரியே உள்ளே அப்படி ஒரு குகை செட்டப். நான் போனதுலேயே பெஸ்ட்டு ஹோட்டல் எவர்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ மேலே வந்து டைகர்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலா, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரியாணி அப்படின்னு பல பிரியாணி இருந்துச்சு. ஸோ ஹோட்டல் பேரே ஆசிஃபே அண்ட் பிரதர்ஸ் பிரியாணி சென்டர் தான். ஸோ உங்களுக்கும் இது மாதிரி போகலாம் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹோட்டல் வந்து இது மாதிரிலாம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸில் இருந்து அப்படியே வேலி மாதிரி இந்த குழியில் விழுற மாதிரி. ஸோ இதுதான் எங்களோட டேபிள். ஸோ இங்கே வந்து பாட்டிலுக்கு தனி காசு சொல்கிறனால நாங்களே வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கொண்டு வந்துட்டோம். அப்படியே அந்த இலைலாம் மேலே அந்த செடிலாம் தொங்குற மாதிரிலாம் செட்டப் பண்ணி இருக்கிறதுலே ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. இதான் இருக்கிறதுலே ரொம்ப அழகான ஹோட்டல்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ வெளியுமே அதே ஒரு குகை செட்டப் பண்ணி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அதனால் வந்து அதை நாங்கள் கேக் வெட்டி கொண்டாடி இருந்தோம். ஸோ மேலே வந்து ஒன்றுமே எழுதாமல் ப்ளெயினாக தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். எனக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அப்படி தானா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதை விட உள்ளே இருக்கிற இந்த லேயர் தான் எனக்கு பிடிக்கும். நான் காட்டுறேன் அப்புறமா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதுதான் நான் சொன்னேன். இந்த பார்ட் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் பிளாக் ஃபாரஸ்ட்டை விட வேறு கேக் பிடிக்குமோ ப்ரௌன் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிளாக் ஃபாரஸ்ட் தான் பிடிக்கும்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.